லோத்தை குறித்து வேதம் சொல்லுது, அவன் செலக்ட் பண்ண அடுத்த நிமிஷத்துல இப்ப யாருடைய கையில செலக்ஷன் வருது? லோத்து செலக்ட் பண்ணிட்டாரு, இப்ப அடுத்து யார் செலக்ட் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. இப்ப ஆபிரகாம் தான் செலக்ட் பண்ணணும். ஆனா என்ன பண்றான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆபிரகாமை குறித்து நீங்கள் 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் 11வது வசனம், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 12வது வசனம், ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில், டேய் நான் செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ உனக்கு செலக்ட் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சா, நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வேதம் சொல்லுது, ஆபிரகாம் என்ன பண்ணாராமா, எனக்கு செலக்ஷன் இல்லப்பா, நான் செலக்ட் பண்ண விரும்பல. ஆபிரகாம் இருக்கிற இடத்துலயே அப்படியே அமைதியா இருந்துட்டான். எனக்கு இப்ப செலக்ட் பண்றதுக்கு இடம் இல்லை. கிழக்கு இருக்குது, மேற்கு இருக்கு, வடக்கு இருக்கு, தெற்கு, எல்லா இடம் இருக்குது. எந்த பக்கம் போறதுன்னு எனக்கு தெரியல, எந்த பக்கம் போனா சரியா இருக்குன்றது எனக்கு தெரியல. அதனால நான் அமைதியா கானாலிலேயே குடியிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் அவனோட பேசுறாரு பாருங்க. ஆண்டவர் பேசுறாரு, வாசம் பண்ணி கர்த்தருக்கு முன்பா நீங்கள் 14வது வசனம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றேக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஹலோ கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. செலக்ட் பண்ணவனுக்கு ஒரே ஒரு பகுதி மட்டும்தான், ஒரு ஏரியா, ஒரே ஒரு ஏரியா, இந்த பக்கம் நீர்வளம் புரிந்துற இந்த ஏரியா. ஆனா செலக்ட் பண்ணாம உங்க கையில கொடுக்குறேன்றவனுக்கு கர்த்தர் ஒரு ஏரியா கொடுக்கல. கர்த்தர் சொல்றாரு, 4 பக்கம் திரும்பி பாடுறா, இதுவும் உனக்கு தான், இதுவும் உனக்கு தான், இதுவும் உனக்கு தான், இதுவும் உனக்கு. நீ எவ்வளவு தூரம் நடந்து திரிய முடியுமோ தெரிய, நீ கால் மிதிக்கிற எல்லா தேசத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும். வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இதனுடைய அருமை உனக்கு தெரியாது. இன்னைக்கு உனக்கு அருமை தெரியாது. இன்னைக்கு ஒருவேளை இந்த பாஸ்டர் சொல்றது இந்த காலத்துக்கு இது சூட் ஆகாது பாஸ்டர், இந்த காலத்துக்கு இது உதவாது பாஸ்டர் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், நீங்களா செலக்ட் பண்ணாம உங்க கையில கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க. நீங்க செலக்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு வே மட்டும் தான் இருக்குது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா 4 பாதையிலேயே உங்களுக்கு வெற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பாட்ட ஆண்டவரே உங்க கையில சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கையில இல்லப்பா செலக்ஷன், தெரிந்து கொள்ளுது, நான் எங்க இருக்கணும், எங்க போகணும், எங்க படிக்கணும், என்ன செய்யணும், உங்க கையிலேயே நான் கொடுக்குறேன்.